அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் திருநெல்வேலி ஜி கார்த்திகேயனின் அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லதே நினைப்போம், நல்லதே பேசுவோம், நல்லதே நடக்கும். உலகவாழ் தமிழர்கள் அனைவருக்கும் எனது இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். தலைவருடைய அதிதீவிர அடிப்படை ரசிகனா, ரொம்ப தீவிரமான வெறியனா உங்கள்கிட்ட ஒரு சில விஷயங்கள் பகிர்ந்துக்கலாம்னு ஆசைப்பட்றேன். நம்ம ஏற்கனவே கபாலி படம் வரும்போது, காலா படம் வரும்போது, நம்ம டைரக்டர் ரஞ்சித் சார்கிட்ட சில விஷயங்கள் நம்ம ஒரு ரெக்வெஸ்ட்டாக வச்சோம். அதேமாரி பேட்ட படம் வரும்போதும் டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் சார் அவர்கிட்டையும் ஒரு சில வேண்டுகோள்கள் வச்சோம். ஆனால் டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமாக திகட்ட நமக்கு பேட்ட படத்தை கொடுத்துட்டாரு. ரொம்ப நன்றி கார்த்திக் சுப்ராஜ் சார். உண்மையிலேயே இன்றைக்கி தமிழ் புத்தாண்டு அதுமாக இன்றைக்கி சன் டிவியில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. உலகத்தில் ஒரு 50% வீடுகளில் பேட்ட படம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அனைத்து பெண்களும் குழந்தைகளும் பேட்ட படத்தை உட்காந்து ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நானும் பார்த்துட்டு ஏற்கனவே நாங்கள் ஒரு 10 தடவைக்கு மேலே பார்த்துட்டதுனால இடையில உள்ள கேப்பில் இந்த ஒரு வீடியோ பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களிடம் பேசி கொண்டிருக்கிறேன். இப்போது நமக்கு தலைவருடைய 167வது படம் தர்பார் மும்பையில் ஷூட்டிங் ஆரம்பிச்சிருக்கு. லைக்கா ப்ரொடக்ஷன் தயாரிக்கக்கூடிய தர்பார் படத்தை நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் சார் அவங்க இயக்குறாங்க. ஏஆர் முருகதாஸ் சாருக்கு நம்ம எதுவுமே சொல்ல தேவையில்லை. அவர் ஏற்கனவே ரமணா, கஜினி, 7ஆம் அறிவு இந்த மாதிரி மிக பிரம்மாண்டமான வெற்றிகரமான படங்களை கொடுத்தவர். ஒரு சின்ன ஒரு அடிப்படை ஒரு தீவிரமான ரசிகன் அப்படிங்கிற முறையில் உங்கள்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோளாக தான் வைக்கிறேன் முருகதாஸ் சார். எப்படி பேட்ட படத்தில் எங்களெல்லாம் அப்படி ஒரு அப்போ எனக்கு ஒரு 40 எனக்கு 43 வயசு ஆகுது. நான் எப்படி 13 வயசில் எங்கள் தலைவரை ரசித்தனோ அதே மாதிரி எங்களெல்லாம் 30 வருஷத்துக்கு பின்னோக்கி கொண்டு போயிட்டார் கார்த்திக் சுப்ராஜ் சார் பேட்ட படத்தில். முருகதாஸ் சார் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். 3 மாவட்டத்தில் அலெக்ஸ் பாண்டியன்கிற கேரக்டர் ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டர் ஒரு நேர்மையான ஒரு போலீஸ் அதிகாரி யாருக்கும் அஞ்சிடாமல் பொதுமக்களை எப்படி பாதுகாக்கிறது, ஊழல்வாதிகள், சாராய வியாபாரிகள் எல்லார்ட்டையும் இருந்து பொதுமக்களை எப்படி ஒரு தைரியமாக காப்பாற்றுறாருங்கிறத ஒரு ஸ்டைலிஷாக ஒரு பயங்கர ஒரு பிரம்மாண்டமாக மிரட்டலாக எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்த படம் பார்த்திங்கன்னா பாண்டியன், 1992 வெளியான பாண்டியன். எஸ்பி முத்துராமன் சார் இயக்கியிருப்பார். அதில் பாண்டியன் ஐபிஎஸ்ங்கிற கேரக்டர் அந்த பாண்டிச்சேரியில் அப்படி அவர் தலைவர் அந்த வில்லனை அரெஸ்ட் பண்ணி கொன்ற காட்சி மிக பிரம்மாண்டமாக எடுத்திருப்பார். தர்பார் படத்தில் நீங்கள் எப்படி பேட்ட படத்தில் நாங்கள் எதிர்பார்க்காதது எல்லாத்தையும் விட நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி திகட்ட எங்களுக்கு எப்படி கார்த்திக் சுப்ராஜ் கொடுத்தாரோ அதே மாதிரி தர்பார் படத்தில் நீங்கள் எங்கள் தலைவரை நாங்கள் இது வரைக்கும் பார்த்திராத கோணத்தில் நீங்கள் காட்டுவீங்கன்னு சொல்லி கண்டிப்பாக நம்புகிறோம் முருகதாஸ் சார். இந்த படத்தை தயாரிக்கக்கூடிய லைக்கா ப்ரொடக்ஷனுக்கும் இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டராக இருக்கக்கூடிய அனிருத் சார் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனிருத் சாருக்கு இந்த தருணத்தில் ஒரு சின்ன வேண்டுகோள். பேட்ட படத்தோட பாட்டை எந்த நேரம் போட்டாலும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் சார். அதுவும் இந்த உள்ளாலா பாட்டு இதெல்லாம் எவர் கிரீன் சாங்ஸ். அதே மாதிரி நீங்கள் தர்பார் படத்தில் அது உங்கள் ஸ்டைலில் நீங்கள் பிரம்மாண்டமாக வேறு விதமாக போட்டிருப்பீங்க. நான் இப்போ எதையும் எதிர்பார்க்க முடியல சார். ஏன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட பாடல்களுக்கும் இப்போ உள்ள இந்த பேட்ட படத்துக்கு போட்ட பாடல்களுக்கும் நான் பயங்கர நிறைய வித்தியாசத்தை நான் பார்த்தேன். கண்டிப்பாக தர்பார்லேயும் மிக பிரம்மாண்டமான பாடல்களாக இருக்கும். என்னுடைய அன்பு தலைவர், உயிர் தலைவருக்கு ஒரு சின்ன ஒரு அன்பான வேண்டுகோள். தலைவா, உங்கள் உடம்பை நல்லா பார்த்துக்கோங்க தலைவா. ஏன்னா உங்கள் உடல்நலம் தான், உங்கள் உடல்நலம் மனநலம் இதுதான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் தலைவா. நீங்கள் அரசியலுக்கு வந்தாலும் சரி வராட்டாலும் சரி, இன்றும் என்றும் உங்கள் பின்னாடி தான் நாங்கள் உங்கள் கண்ணை செயல்கள் தான் நாங்கள்லாம் இருப்போம் தலைவா. உங்களுடைய சந்தோஷம்தான் எங்கள் சந்தோஷம் தலைவா. தர்பார் படம் மிகப்பெரிய லெவலில் வெற்றி அடையுங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை. வாழ்த்துக்கள் தலைவா. உங்களுக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்.